ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனே சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து டிஸ்பிளே பண்ணும், நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி என் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விருப்பப்பட்டால் அந்த ஜாயின் பட்டனில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஹோல்டராக இந்த சேனலில் வந்து ஆட் ஆகிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து யூசர் ஃபார்மில் டைனமிக் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோம்போ பாக்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இதே டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது வந்து டைனமிக்காக இருக்காது, ஃபுல்லி டைனமிக்காக இருக்காது. ஸ்டாட்டிக்காக நம்ம நேம்டு ரேஞ்சு கிரியேட் பண்ணிவிட்டு அந்த நேம்டு ரேஞ்சை வச்சு நம்ம ட்ராப் டவுன் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லி டைனமிக்காக வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து நம்ம 2 கோம்போ பாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டாப்பில் இருக்கிற அந்த கோம்போ பாக்ஸை பேஸ் பண்ணி நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயும் வந்து வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட இங்கே வந்து ஒரு மேக்ரோ பட்டன் இருக்குது, ஷோ யூசர் ஃபார்ம்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு யூசர் ஃபார்ம் வந்து எனேபிள் ஆகிடுது. இந்த யூசர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற கோம்போ பாக்ஸில் ஸ்டேட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடை நான் சூஸ் பண்ணுறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த தமிழ்நாடு அப்படின்ற அந்த ஹெட்டருக்கு கீழே என்ன இருக்கோ அந்த காலமில் அந்த வேல்யூ வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல இருக்கிற ஃபியூ டிஸ்ட்ரிக்ட் நேம்ஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் கேரளா சூஸ் பண்ணுறேன். இப்போ போயிட்டு செகண்ட் ட்ராப் டவுனில் பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும். உங்களுக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அகைன் நான் எதுவும் செலக்ட் பண்ணாமல் இங்கே போயிட்டு ஆந்திரா சூஸ் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து எனக்கு ஆந்திராவோட டிஸ்ட்ரிக்ட் வரும். சேம் லைக் கர்நாடகா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவோட டிஸ்ட்ரிக்ட் வரும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கோம்போ பாக்ஸில் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி செகண்ட் கோம்போ பாக்ஸில் டிஸ்ட்ரிக்டை வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுறோம், அந்த ஸ்டேட்டுக்கு ரிலவெண்ட்டான டிஸ்ட்ரிக்டை நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இப்போ கர்நாடகாவில் ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டை நான் செலக்ட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண உடனே எனக்கு பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இந்த பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஷீட்டில் நம்ம இன்புட் வச்சுருக்கோம், அதை நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் இங்கே டாப்பில் செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இந்த செகண்ட் இருக்கிற கோம்போ பாக்ஸ், தேர்ட் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற வேல்யூ எனக்கு கிளியர் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி பாருங்கள் கேரளா, இப்போ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இடுக்கி இங்கே சூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த பின்கோடு ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ஷீட்லேருந்து எனக்கு புல் பண்ணிட்டு வருது. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், இடுக்கிக்கு பதிலாக வேறு ஏதாவது கண்ணூர், இப்போ பாருங்கள் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பின்கோடு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது மூணுமே வந்து டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுல எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம், அரியலூர் நான் வந்து சூஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் நீங்கள் சென்னை கூட சூஸ் பண்ணிக்கலாம். சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 365746ன்றது கோடு. இப்போ அகைன் நான் வந்து வேறு ஏதாவது கோயம்புத்தூர் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே பின்கோடு வந்து செகண்ட் ஷீட்லேருந்து நமக்கு புல் பண்ணிட்டு வருது. ஸோ இது வந்து நமக்கு ஃபுல்லாக டைனமிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் ஷீட்டில் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்ம அங்கே எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இங்கே நேம் இருக்கோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கீழே டிஸ்ட்ரிக்ட் நேம் இருக்குது. ஸோ இந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கே செகண்ட் ஷீட்டில் அந்த ஏ காலமில் என்டையர் டிஸ்ட்ரிக்டை வந்து நான் அசைன் பண்ணிக்கிட்டேன். அந்த டிஸ்ட்ரிக்டான பின்கோடை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இந்த செகண்ட் இருக்கிற ட்ராப் டவுனில் சூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்டை வச்சு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த செகண்ட் ஷீட்லேருந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பின்கோடு எடுத்து வந்து நமக்கு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஷோ பண்ணிடும். இப்போ இது எப்படி நம்ம டைனமிக்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாட்டமில் நீங்கள் எவ்வளோ வேல்யூ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். சேம் லைக் நீங்கள் இங்கேயும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது ஒன்று.
காலம் வைஸாகவும் நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெல்லி வந்து இங்கே நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டெல்லி வந்து நியூவாக ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ABC அப்படின்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு ஷோ கொடுக்குறேன். இப்போ நம்ம டெல்லின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நியூவாக ஆட் பண்ணது. இப்போ பாருங்கள், டெல்லி வந்து ஆட் ஆகிடுச்சு. இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். இப்போது ABCன்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கே பிஏ சூஸ் பண்ணும்போது நமக்கு பின்கோடு வரல. பிகாஸ் நம்ம இங்கே போயிட்டு இதே ABC இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு நம்ம பின்கோடு ஆட் பண்ணணும். எங்கன்னா இந்த செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ஆட் பண்ணிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 2 3 1 2 3 4 சம்திங் 1 2 4 போட்டிருக்கேன். 1 2 5 சும்மா டம்மி நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ போயிட்டு நீங்கள் பாருங்கள், அந்த யூசர் ஃபார்மில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டெல்லி சூஸ் பண்ணுறேன், ABC வியூ ஆகுது. இப்போ பாருங்கள் 1 2 4. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு செகண்ட் ஷீட்லேருந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பின்கோடு எடுத்து வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. இப்போ நான் இங்கே A சூஸ் பண்ணோன்னா 1 2 3. ஸோ C செலக்ட் பண்ணால் 1 2 5. ஸோ ப்ராப்பராக நமக்கு வந்து இந்த கோம்போ பாக்ஸ் வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகுது. உங்களுக்கு இப்போ கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இதை வந்து நான் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக நான் வந்து இங்கே ஆட் பண்ணேன். இதை வந்து நான் இப்போது ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாட்டமில் வந்து இங்கேயும் நம்ம ABC ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டாவை மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு காப்பி ஆஃப் எடுத்துக்கிறேன். காப்பி ஆஃப் எடுத்துகிட்டு நம்ம நியூ ஒரு ஒர்க் புக்கு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம மேக்ரோ கோடு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லிட்டில் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இந்த டேட்டாவை நான் பேக்கப் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த செகண்ட் ஷீட்டில் இருக்கிறது காப்பி பண்ணி இங்கே ஒரு நியூ ஷீட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு இங்கே டேட்டாவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரன் பண்ணி காமிச்சேன். நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜூம் இன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஷீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து டெஸ்க்டாப்லேயே வந்து சேவ் பண்ணிக்கிறேன். மேக்ரோ எனேபிள்டு ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டைனமிக் டிபெண்டன்ட் கோம்போ பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்டேன். இப்போ நம்மளோட இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷீட்டில் வந்து ஸ்டேட் இருக்குது, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டுக்கான டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. செகண்ட் ஷீட்டில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்கிற என்டையர் டிஸ்ட்ரிக்ட் நேமை நம்ம கன்சாலிடேட் பண்ணி சிங்கிள் காலமில் அதுக்கான பின்கோடை வந்து நம்ம அசைன் பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? அது எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெவலப்பர் டேப்பில் விஷுவல் பேசிக் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா VBA எடிட்டர் விண்டோ வந்துடுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட்டில் போயிட்டு நம்ம யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டோம், ரைட் கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே இன்சர்ட்டில் போயிட்டு யூசர் ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூசர் ஃபார்ம் வந்து இப்போ நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த டூல் பாக்ஸில் வந்து கண்ட்ரோல்ஸ், இந்த டூல் பாக்ஸ் சம்டைம் வந்து ஹிடனில் இருக்கும். நீங்கள் யூசர் ஃபார்ம் இன்சர்ட் பண்ண உடனே அது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும். சம்டைம் எனேபிள் ஆகலை அப்படின்னா அந்த வியூவில் போயிட்டு டூல் பாக்ஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் பாக்ஸ் வந்து விசிபிள் ஆகிடும். இதை நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதை லிட்டில் வந்து நான் ஜூம் இன் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 3 லேபிள் தேவை, 2 காம்போ பாக்ஸு, 1 டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுதான் நமக்கு இப்போ இங்கே நீடு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த லேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த லேபிளை வந்து நான் இங்கே ட்ராகிங் பண்ணிக்கிறேன். இங்கே வியூவில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நமக்கு வந்து இங்கே ஃபார்ம் டிசைன் பண்ணும்போது நம்ம சில ஃபீல்டெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக இங்கே கலரிங் கொடுக்கறது, அந்த டிசைன்லாம் இங்கே வந்து ஃபாண்ட் அலைன்மெண்ட்லாம் இங்கே தான் நம்ம பண்ண முடியும். ஸோ நான் அதை வந்து விசிபிளில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ
இந்த கேப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ப்ராப்பர்ட்டிஸில் கேப்ஷனில் போயிட்டு நான் இங்கே ஸ்டேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டேட்டுன்னு டைப் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த ஃபாண்ட்டில் வந்து போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட்டில் வந்து போல்டு 12 கொடுத்துக்கிறேன். இது எதுக்காகனா ஒரே லேபிளில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு லேபிளில் இந்த டிசைன் ஆப்ஷன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக அதையே காப்பி ஆஃப் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொரு இதுக்கும் போயிட்டு டிசைன் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஃபாண்ட் செட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிளில் வந்து ஸ்டேட் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதை அப்படியே இங்கே கிளிக் பண்ணும்போது ஒரு கர்சர் வரும், அதை வச்சு நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அனதர் ஒன் காப்பி கிடைச்சிருச்சு. அகைன் வந்து கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிட்டு ட்ராகிங் பண்ணுறேன். இப்போ எனக்கு 3 லேபிள் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த செகண்ட் லேபிளில் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் நேம் வந்து இங்கே லேபிள் 2ன்னு இருக்கும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லேபிள் 3ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு இப்போ லேபிள் 2ல் வந்து நான் என்ன பண்ணுறேன், கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி நான் கொடுக்க போகிறேன். டிஸ்ட்ரிக்ட்ஸ்னு சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்தது தேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடுன்னு சொல்லி நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது நீங்கள் என்ன வேணாலும் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி தான் கொடுக்கணுன்றது கிடையாது. நான் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் என்ன டைப் ஆஃப் கேட்டகரி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோம்போ பாக்ஸ் இருக்கீங்களா, அந்த கோம்போ பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கோம்போ பாக்ஸ் கண்ட்ரோலை வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு கோம்போ பாக்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது இதையே அப்படியே காப்பி ஆஃப் எடுக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு அப்படியே கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். ஒன் மோர் கோம்போ பாக்ஸ் வந்து நமக்கு காப்பி கிடைச்சிருது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் நமக்கு நீட் இருக்குது. தேர்டு வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் பின்கோடில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுத்துட்றோம். பிகாஸ் எனக்கு அங்கே ட்ராப் டவுன் தேவையில்லை, எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் செகண்ட் கோம்போ பாக்ஸில் சூஸ் பண்ணக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எனக்கு பின்கோடு வந்து டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 இன்புட் ஏரியா வந்து நம்ம இங்கே டிசைன் ஆப்ஷனில் கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள், இப்போ நான் ரன் கொடுக்குறேன். ரன் கொடுத்தோடனே எனக்கு இந்த மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நம்ம அட்ராக்டிவாக பண்ண முடியும். இப்போ டாப்பில் வந்து இந்த டைட்டில் வந்து யூசர் ஃபார்ம் கேப்ஷன் 1ன்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து கேப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் 1ன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் கோம்போ பாக்ஸ் அண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோம்போ பாக்ஸு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே நான் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, செலக்ட் பண்ணிக்கிட்டு இதோட ஃபாண்ட் சைஸையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து கலரிங்லாம் எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுங்கிறத நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதை போயிட்டு நம்மளோட சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் யூசர் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ நான் சும்மா ஜஸ்ட் இதை வந்து ஒரு சிம்பிளாக வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா, இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த கோம்போ பாக்ஸு டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் எஃபெக்டில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 3 கொடுத்துக்கிறேன். 3 கொடுத்துக்கிட்டோன்னா இன்னும் கூட நமக்கு கொஞ்சம் அந்த ட்ராப் டவுனு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இது எல்லாமே நமக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இதை ரன் பண்ணுறேன். எப்படி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுதுன்னா இப்படி டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா, இப்போ நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ டூல் பாக்ஸை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார்ம் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்ம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம அடுத்தது பண்ணக்கூடிய ஒர்க் என்னென்னா, ஃபஸ்ட் இந்த ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஆகும்போது எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற ட்ராப் டவுனில் வந்து இந்த டாப் ரோவில் இருக்கிற இந்த ஸ்டேட் வந்து எனக்கு ஆட் ஆகிடணும். ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது எனக்கு அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்மில் வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் வந்து டபுள் கிளிக் ஃபார்மில் வச்சு டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த யூசர் ஃபார்மோட அந்த கிளிக் ஈவெண்ட்டில் வந்து நிற்கும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபார்ம் வந்து ஆக்டிவேட் ஈவெண்ட்டில் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகும்போது எனக்கு என்ன நடக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இதை வந்து கிளிக் ஈவெண்ட்டை வந்து நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த
கண்ட்ரோலில் வச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே கண்ட்ரோலில் வச்சு நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோலோட அந்த கோடுக்கு போகும் அந்த ஃபங்க்ஷனுக்கு. பட் நம்ம என்னென்னா அந்த ஃபார்மில் வந்து டபுள் கிளிக் பண்ணும்போது இங்கே வரும். நம்ம வந்து அதை ஆக்டிவேட் அப்படின்ற ஈவெண்ட்டில் நம்ம கொடுத்துக்கிறோம் அந்த யூசர் ஃபார்மை. ஓகேங்களா, இந்த ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகும்போது எனக்கு என்ன நடக்கணும், இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நார்மலாகவே ப்ரைவேட் சப்பு யூசர் ஃபார்ம் ஆக்டிவேட் ஈவெண்ட்டில் இருக்குது. இப்போ இங்கே வந்து 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ண போகிறேன். dim sh as worksheet, அதே மாதிரி dim j as long data type டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த sh அப்படின்றதுல அது வந்து ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் வந்து நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஆப்ஜெக்ட் செட் பண்ண போகிறேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஷீட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் 1 தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஷீட்டு. ஸோ இதுக்கு வந்து நான் ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறேன். ஸோ செட், இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காக செட் பண்ணுறவங்க சொல்கிறேன். இது நீங்கள் செட் பண்ணலனாலும் நீங்கள் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு எதுக்காகனா நம்ம அந்த ஆப்ஜெக்ட் நேமை கால் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் நம்ம அந்த ஷீட்டை ரெஃபர் பண்ணுமோ அப்போ அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம sh அப்படின்னு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 1. ஸோ இந்த sh அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணிட்டோம் ஷீட்டை. ஓகேங்களா, இப்போ வந்து ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆகும்போது எனக்கு என்னென்னா me டாட் combobox1 டாட் கிளியர் கொடுத்துட்றேன். இப்போ இந்த நேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு யூசர் ஃபார்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த combo boxோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா combobox1 இருக்குது, இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி இது வந்து இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 2ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த இதோட வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 இருக்குது. ஸோ இந்த நேம் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கோடிங்கில். ஸோ அதை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதுக்கானா எனக்கு இந்த ஃபார்ம் க்ரியேட் ஆன உடனே எனக்கு ஃபார்ம் எனேபிள் ஆன உடனே இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற combo பாக்ஸை வந்து கிளியர் கொடுத்துட்றேன். அதில் ஆல்ரெடி கண்டென்ட் எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக. ஓகேங்களா, கிளியர் கொடுத்துக்கிறேன். கிளியர் கொடுத்த உடனே அடுத்தது வந்து நான் ஒரு ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காலம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் காலம்ஸில் ஸ்டேட் இருக்குது. இப்போ அந்த ஸ்டேட்டை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லூப்பில் எத்தனை காலம் இருக்கோ அத்தனை காலம் வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோ வைஸாக நம்ம லூப் ரொட்டேட் பண்ணல, காலம் வைஸாக. பிகாஸ் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இப்படி போகணும் நமக்கு லூப். ஓகேங்களா, அப்போ தான் நமக்கு இப்படி டிஸ்பிளே பண்ணும் அந்த ட்ராப் டவுனில் வேல்யூ. ஸோ j ஈக்குவல் டு 1 to application dot worksheet function dot count a. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்னோட sh அப்படின்ற அந்த ஷீட் நேமை நான் ரெஃபர் பண்ணிக்கிறேன். அதுல ரேஞ்ச் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோன்னு சொல்லிடுறேன். ஓகேங்களா, இது ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் ரோ கொடுக்கறதுக்கு இப்படி தான் நம்ம சின்டாக்ஸு, இதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா லூப்பு ஃபர்ஸ்ட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் என்னோட லாஸ்ட்டு வேல்யூ வரைக்கும். அப்போ வந்து லாஸ்ட் வேல்யூ இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை கொடுத்துட்டேன் இந்த என்டையர் ரோவில். அப்போ இந்த என்டையர் ரோவில் கவுண்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த 4 தான் கவுண்ட் அங்கே இருக்கும். அப்போ வந்து என்ன ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் 4 வரைக்கும் எனக்கு இந்த லூப்பு ரொட்டேட் ஆகும். ஃபர்ஸ்ட் காலம் செக் பண்ணோம், அடுத்தது செகண்டு, அடுத்தது ஃபஸ்ட்டு ரோவில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ, அடுத்து செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இப்படி செக் பண்ணிவிட்டு இப்போ 5th இருந்ததுன்னா 5th வரைக்கும் நமக்கு செக் பண்ணி லாஸ்ட் வேல்யூ வந்து 5ன்னு சொல்லிட்டு அசைன் ஆகிக்கும். ஸோ இதான் லாஜிக்கு. இப்போ ஃபார் லூப்பில் காலம் வேல்யூ டைனமிக்காக கொடுத்துட்டோம். ஓகேங்களா, இப்போ me டாட் combobox1 டாட் add item she cells of செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் அசைன் பண்ணுவோம். ரோ இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜேன்னு சொல்லிட்டு டைனமிக்காக வரணும். ஸோ நான் லூப்பில் நம்ம அசைன் பண்ணியிருக்கேன், ஜேவை நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாட் வேல்யூ. ஓகேங்களா, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஜே. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃபார்ம் இனிஷியலைஸ் ஆன உடனே எனக்கு ஒவ்வொரு இந்த லூப் வந்து ரன் ஆகி ஒவ்வொரு ஸ்டேட்டாக எடுத்து எனக்கு இந்த ட்ராப் டவுனில் ஆட் பண்ணிடும். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா
இன்கேஸ் நீங்கள் ஃபியூச்சரில் ஏதாவது ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டையும் எடுத்து நமக்கு அந்த ஃபர்ஸ்ட்டு கொம்போ பாக்ஸில் ஆட் பண்ணிடும். அதுக்கான கோடு தான். இப்போ பாருங்கள், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபார்ம் எனேபிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ராப் டவுனில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா ப்ராப்பராக வந்து ஆட் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் கூட நீங்கள் ஃபாண்ட்டை வந்து நம்ம பிக் சைஸில் கொடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு கொஞ்சம் ஸ்மால் சைஸில் வந்து வியூ ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், சேம் 12 சைஸை நான் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து போல்டுலேயே கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிளியராக விசிபிலிட்டி இருக்கும். ஸோ இப்போ போயிட்டு ரன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், தமிழ்நாடு, கேரளா எல்லாமே நமக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ இதை சூஸ் பண்ணும்போது நமக்கு செகண்ட் ட்ராப் டவுனில் எதுவுமே ஆக்ஷன் எதுவும் இருக்காது. தேர்டு டெக்ஸ்ட் பாக்ஸ்லையும் எதுவும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து நமக்கு எதுவும் ஆக்ஷன் இருக்காது. ஸோ அதுக்கான கோடிங் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ ஃபார்ம் எனேபிள் ஆகும்போது ஸ்டேட் நேம்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நம்ம இங்கே டெல்லி இங்கே வந்து சம்திங் வேறு ஏதாவது நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசி ஏதாவது சம்திங். இப்போ போயிட்டு நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த ட்ராப் டவுனில் நமக்கு பாருங்கள் டெல்லி ஆட் ஆகிடுச்சு, ஏபிசி வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது டைனமிக்காக காலம் வந்து நம்ம ஆட் பண்ணாலும் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ நான் டெலிட் பண்ணிக்கிறேன். வியூவில் போயிட்டு கிரிட் லைன்ஸ் வந்து அன்செக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் இந்த ஏரியா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கொம்போ பாக்ஸில் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறதை வந்து நம்ம ஃபார்ம் ஆக்டிவேட் ஆகும்போதே நம்ம கொடுத்துட்டோம் கோடிங்கில். ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க்கு, கொம்போ பாக்ஸ் 1ல் நான் சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு கொம்போ பாக்ஸ் 2ல் வந்து எனக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டேட்டுக்கு நான் என்ன ஸ்டேட்டை சூஸ் பண்ணனோ அந்த ஸ்டேட்டோட டிஸ்ட்ரிக்ட் வந்து சூஸ் பண்ணணும். இது இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணணும். இதுதான் வந்து லாஜிக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோட கொம்போ பாக்ஸ் 1ல் வந்து நான் என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக் பண்ணுறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஈவெண்ட்டில் தான் நமக்கு இருக்குது. ஸோ எனக்கு சேஞ்ச் பண்ணும்போது தான் அந்த ஈவெண்ட் நடக்கணும். ஸோ நான் சேஞ்ச் ஈவெண்ட்லேயே வச்சுக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிம் SHE as worksheet, dim range as range, அதே மாதிரி dim I as long, dim K as long. இப்போ ஒரு வேரியபிள் வந்து ஒர்க்ஷீட் டேட்டா டைப்பு, ஒரு வேரியபிள் வந்து ரேஞ்ச் டேட்டா டைப்பு, 2 வேரியபிள் I அண்ட் கே வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேட்டா டைப்பில். இது வந்து இன்டீஜர்லேயே நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய காலம்ஸ் போகும்போது உங்களுக்கு லாங் டேட்டா டைப்பில் இருந்தால் உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நம்பர் வரைக்கும் போகும். அதுக்காக நம்ம லாங் கொடுக்குறோம். நீங்கள் இன்டீஜரில் டிஃபைன் பண்ணாலும் பண்ணிக்கலாம் டேட்டா டைப்பு. இப்போ செட் பண்ணிக்கிறோம். என்னோட ஒர்க் ஷீட் டேட்டா டைப்பில் SH அப்படின்ற வேரியபிளுக்கு ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஒர்க் புக் டாட் sheets of sheet 1. ஓகேங்களா? அடுத்தது வந்து என்னோட RNG அப்படின்ற வேரியபிளுக்கு ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் செட் பண்ணிக்கிறேன். ரேஞ்ச் ஆஃப் இது டைரெக்டாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அதர்வைஸ் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட் செட் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் ரேஞ்சை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இப்போ K அப்படின்ற வேரியபிளில் அப்ளிகேஷன் டாட் ஒர்க்ஷீட் ஃபங்க்ஷன், இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். மேட்ச் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லுக்அப் வேல்யூ, லுக்அப் அரே செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த மேட்ச் டைப்பு எக்ஸாக்ட் மேட்சாக என்னங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ அந்த 3 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லுக்அப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மீ டாட் கோம்போ பாக்ஸ் 1. அந்த கோம்போ பாக்ஸ் 1ல் நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூ தான் என்னோட லுக்அப் வேல்யூ. ஓகேங்களா? ஸோ டாட் வேல்யூ கமா என்னோட ரேஞ்ச் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ரேஞ்சுங்கிறது நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணிட்டோம். ஆரஞ்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் 1ல் ஃபர்ஸ்ட் ரோ என்டையர் ரோவை. ஓகேங்களா?
ஸோ அந்த ஆரஞ்சு அப்படின்ற அந்த ரேஞ்சை நான் இங்கே வந்து லுக்கப் அரேவை செட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ நான் வந்து 0. இப்போது ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வந்துடுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நான் இந்த கோம்போ பாக்ஸில் என்ன செலக்ட் பண்ணுறனோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேரளா சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த என்டையர் ரோவில் கேரளா எங்கே இருக்குன்னு பார்த்து அந்த இண்டெக்ஸை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். ஓகேங்களா? மேட்ச் பண்ணி அந்த வேல்யூ எடுத்து வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இப்போ ரன் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டும் நான் வைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது இங்கே போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திரா சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த கேல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 0ன்னு இருக்கு இல்லைங்களா? இப்போ நான் F8 கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், கேல வந்து 3rd பொசிஷனில், அதாவது காலம் 3rd தான் வந்து ஆந்திரா இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு சொல்லிட்டு அந்த காலம் இண்டெக்ஸ் எடுத்து வந்து ஸ்டோர் பண்ணிவிடும் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. இப்போது அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். இப்போ நான் பிரேக் பண்ணிருக்கிறத டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கேல வந்து அந்த ஸ்பெசிஃபிக் காலம் இண்டெக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நமக்கு இங்கே செகண்ட் கோம்போ பாக்ஸ் தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், மீ டாட் கோம்போ பாக்ஸ் 2 டாட் கிளியர். இப்போ இது எதுக்காக கொடுக்குறோன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ராப் டவுனில் செலக்ட் பண்ணும்போது செகண்ட் ட்ராப் டவுனில் நமக்கு டேட்டா வேணும். ஸோ டேட்டா கொண்டு வரதுக்கு முன்னாடி நான் ஆல்ரெடி ஏதாவது வேல்யூ இருந்ததுன்னா அதை நான் கிளியர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கிளியர் கொடுத்துக்கிட்டு இப்போ ஃபார் I equal to 2 to application dot worksheet function dot count A. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா count Aல வந்து ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா SHE1 செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோ இண்டெக்ஸ் வந்து 1, காலம் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா K கொடுத்துட்றேன். பிகாஸ் Kல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஆல்ரெடி வேல்யூ இருக்கும். ஸோ காலம் எந்த காலம்ங்கிறத நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா டாட் என்டையர் காலம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக இதில் வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ கவுண்ட் எப்படி எடுப்போம் அப்படின்னா, நமக்கு நார்மலாக கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காலம் நான் கவுண்ட் எடுக்கணும்னா ஈக்குவல் டு கவுண்ட்டு ஏ கொடுத்துட்டு நான் இந்த என்டையர் காலம் ரேஞ்சாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு 6ன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுது இன்க்ளூடிங் ஹெட்டரோட. ஸோ அப்போ நான் இங்கே செகண்ட் ரோலேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். செகண்ட் ரோலேருந்து டில் லாஸ்ட் ரோ வரைக்கும்னு சொல்லிட்டேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா, இப்படி தான் அந்த கவுண்ட் எடுத்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், செகண்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் ஆகி டில் லாஸ்ட்டு ரோ வரைக்கும் போகணும். அதே மாதிரி காலம் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைனமிக்காக கொடுத்துருக்கேன். கேல நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா காலம் இண்டெக்ஸ். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நமக்கு தமிழ்நாடாக இருந்தால் இங்கே செகண்ட் ரோவில் வந்து ஸ்டார்ட் ஆகி டில் 12th ரோ வரைக்கும் போவோம். இப்போ கேரளாவாக இருந்தால் செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகி டில் 14th ரோ வரைக்கும் போகும். இப்போ ஆந்திராவாக இருந்தால் செகண்ட் ரோவில் ஸ்டார்ட் ஆகி டில் 8th ரோ வரைக்கும் வரும். இப்படி டைனமிக்காக நமக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இங்கே லாஜிக் நம்ம கொடுத்துருக்கோம். இது நம்ம வேலிடேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப்பில் கண்டிஷன் கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே என்ன நடக்கணும்னு சொல்லிடுறேன். மீ டாட் கோம்போ பாக்ஸ் 2 டாட் ஆட் ஐட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா SHE cells of I, K dot value. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு I கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் கோம்போ பாக்ஸில் இதுதான் இப்போ ஈவெண்ட்டு. இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இதில் தமிழ்நாடு சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு அரியலூர் டில் லாஸ்ட் கிருஷ்ணகிரி வரைக்கும் நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கிருஷ்ணகிரி வரைக்கும் நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ அனதர் இது நம்ம செக் பண்ணலாம். கேரளாவை செக் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டில் வயநாடு வரைக்கும் நமக்கு செலக்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி ஆந்திரா
இங்கே வந்து பாருங்கள் நமக்கு ப்ராப்பராக வந்து ஆட் ஆகிருக்கு. இப்போ இன்கேஸ் நான் வந்து ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது சம்திங் நான் நியூவாக ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே சேலம்னு சொல்லிட்டு நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி கேரளாவில் சம்திங் ஆட் பண்ணுறேன். ஏன்னு சொல்லிட்டு AAA சொல்லிட்டு நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. தமிழ்நாடுவை சூஸ் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ட்ராப் டவுனில் டில் சேலம் வரைக்கும் ஆட் ஆகிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஆந்திரா நான் சூஸ் பண்ண போகிறேன். ஆந்திரா சூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக ஏஏ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு கொம்போ பாக்ஸில் உள்ள ஆக்டிவிட்டி நமக்கு முடிஞ்சுது. இப்போ அடுத்தது செகண்ட் கொம்போ பாக்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிசைன் வியூவுக்கு போயிடுறோம். இப்போ செகண்ட் கொம்போ பாக்ஸில் டபுள் கிளிக் பண்ணுறேன். இங்கேயும் சேஞ்ச் ஈவெண்ட்டில் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டாப்பில் வந்து அந்த ஆப்ஜெக்ட் கொம்போ பாக்ஸ் 2 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜரில் வந்து சேஞ்ச் ஈவெண்ட்டில் இருக்கும். டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம இங்கே தான் கோடு கிரியேட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி டிம் ஐ லாஸ்ட் ரோ ஆஸ் லாங் டேட்டா டைப். ஓகேங்களா? 2 வேரியபிள் டிஃபைன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ரோ ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப். இங்கே வந்து நம்ம ஆப்ஜெக்ட் செட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து டைரெக்டாகவே கால் பண்ணிக்கிறேன். ஷீட் 2 வந்து நான் இங்கே ஆப்ஜெக்டில் வந்து கொடுத்துக்கிறேன். எந்த ரேஞ்ச் ஆஃப் rows dot count எடுத்ததுக்கு அப்புறம் டாட் எண்ட் xlf டாட் row. இப்போ இது எதுக்காக? இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட்ல வந்து நான் என்ன சூஸ் பண்றேனோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க டிஸ்ட்ரிக்ட் சூஸ் பண்ணா எனக்கு இந்த தேர்டு இருக்கிற பாக்ஸ், அதாவது டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக் பின்கோடு வந்து நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இன்புட் வந்து இந்த செகண்ட் ஷீட்ல எல்லா டிஸ்ட்ரிக்டான பின்கோடு வந்து நான் வச்சிட்டேன். பி காலம்ல பின்கோடு இருக்கு, ஏ காலம்ல அந்த ஸ்பெசிஃபிக் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. பட் நீங்க ஏதாவது ஃபியூச்சர்ல அடிஷனலா டிஸ்ட்ரிக்ட் இங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட், ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டோட பின்கோடை வந்து நீங்கள் இங்கே பாட்டமில் ஆட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபுல் பண்ணிட்டு வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக்கு. இப்போ இந்த செகண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ காலமை பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ கவுண்ட் எடுத்திருக்கோம். இப்போ இங்கே டபுள் கிளிக் பண்ணி அந்த கோடுக்கு போயிடலாம். லாஸ்ட் ரோ கவுண்ட்டு எதனா செகண்ட் ஷீட்டை பேஸ் பண்ணி ஏ காலமை பேஸ் பண்ணி எடுத்திருக்கோம், பிகாஸ் டிஸ்ட்ரிக்டை வச்சு. ஓகேங்களா? கவுண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த லாஸ்ட் ரோ அப்படின்ற வேரியபிளில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம் அந்த லாஸ்ட் ரோ வேல்யூவை, இண்டெக்ஸை. அதுக்கப்புறம் ஃபார் ஐ ஈக்குவல் டு 2 to லாஸ்ட் ரோ. ஓகேங்களா? இங்கே வந்து ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். இஃப் திஸ் ஒர்க் புக் டாட் ஷீட்ஸ் ஆஃப் ஷீட் 2ல டாட் ரேஞ்ச் ஆஃப் ஏ காலம்ல ith ரோ டாட் வேல்யூ ஈக்குவல் டு combo பாக்ஸ் 2 டாட் டெக்ஸ்டா இருந்ததுன்னா தென் என்ன நடக்கணும்? அதாவது இந்த என்டையர் ஏ காலம்ல ith ரோங்கும் போது எனக்கு இந்த 2ல ஸ்டார்ட் ஆகி டில் லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் எனக்கு செக் பண்ணிட்டே போவோம். இதில் இருக்கிற வேல்யூ ஒன்றா செக் பண்ணிட்டே போவோம். அதில் இருக்கிற வேல்யூவை நம்ம கொடுக்குற அந்த கொம்போ பாக்ஸ் 2 இருக்கு பார்த்தீங்களா, அந்த செகண்ட் கொம்போ பாக்ஸில் கொடுக்குற வேல்யூ ஈக்குவலாக இருந்ததுன்னா தென் எனக்கு இங்கே என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். இந்த கண்டிஷனில் எனக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் 1 டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு திஸ் ஒர்க் புக் டாட் sheets of sheet 2ல dot range
ரேஞ்ச் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பி காலமில் இருக்கிற ஐத் ரோங்க நம்ம ஆல்ரெடி 2 to லாஸ்ட் ரோ வரைக்கும் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பி காலமில் இருக்கிற ஐத் ரோ டாட் வேல்யூ அப்படின்னு எங்கே வந்துன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இந்த ரேஞ்சில் ஐத் ரோவில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கிறோம் செகண்ட் ஷீட்லேருந்து. ஓகேங்களா? டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டை எண்ட் இஃப் பண்ணிக்கிறேன். ஃபாரை வந்து நெக்ஸ்ட் ஐ கொடுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆகும்னா இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் மெட் ஆனால் டைரெக்டாக நமக்கு எங்கன்னா இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போயிட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் இந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணும். அதர்வைஸ் இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் இஃப் ஆகிட்டு இந்த லூப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இப்படியே ரன் ஆகிட்டு நமக்கு ஃபைனலாக அவுட்புட் எங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் 2ல் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். சாரி, டெக்ஸ்ட் பாக்ஸ் 1ல் வந்து வேல்யூவை டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணிடலாம். யூசர் ஃபார்ம் 1ல் டபுள் கிளிக் பண்ணுறோம், நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் வந்துடுது. இப்போ ரன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கேரளா இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கி சூஸ் பண்ணுறேன். இடுக்கியோட 586516 இப்போ கேரளா இடுக்கி போயிட்டு நம்ம செக் பண்ணலாம். கேரளா இடுக்கி வந்து பார்த்தீங்கன்னா 586516 ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இது வந்து டைனமிக்காக இருக்கும். நம்ம ஒவ்வொரு இதுக்கும் வந்து அங்கே செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு பட்டன் ஷேப் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஷேப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இங்கே நான் ஷோ யூசர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் எப்படி வேணாலும் அட்ராக்டிவாக வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. ஸோ இப்போ நம்ம இதை டைரெக்டாக வந்து அசைன் மேக்ரோ போய் அசைன் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து என்னென்னாக்க யூசர் ஃபார்மில் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஒன் மோர் மாடியூல் வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு மாடியூல் இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப் ப்ரொசீஜரில் நான் வந்து ஏதாவது சம்திங் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டைனமிக் கோம்போ பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ரோ நேம் கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஃபார்ம் 1.showன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மேக்ரோ கால் பண்ணும்போது நமக்கு இந்த யூசர் ஃபார்மை வந்து பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த மேக்ரோ கால் பண்ணி இந்த யூசர் ஃபார்ம் 1 வந்து ஷோ பண்ணும். இதோட மீனிங் என்னன்னா, இந்த யூசர் ஃபார்ம் நேம் நம்ம கொடுத்துக்கிறோம் .showனா நம்ம அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த யூசர் ஃபார்ம் வந்து எனேபிள் ஆகும். இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ பாருங்கள், இங்கே போயிட்டு நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அசைன் மேக்ரோ டைனமிக் கோம்போ பாக்ஸ் நம்ம மேக்ரோ நேம் கொடுத்தோம் இல்லைங்களா, அதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், டைரெக்டாக நான் கிளிக் பண்ணுறேன், எனக்கு ஃபார்ம் எனேபிள் ஆகிடுது. இந்த ஃபார்மில் வந்து இப்போ நம்ம செக் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராப்பராக எல்லாமே இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த பின்கோடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எங்கன்னா செகண்ட் ஷீட்லேருந்து நமக்கு புல் பண்ணிட்டு வரும். இப்போ அதே நான் ஃபர்ஸ்ட் ஏதாவது சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இருக்கிறது நமக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த கொல்லம்க்கு என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இது இப்படி தான் நமக்கு ஆக்ட் ஆகும். இதில் இந்த ட்ராப் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராப் டவுனில் வந்து நீங்கள் அட் ஏ டைம் வந்து நமக்கு மல்டிபிள் டிஸ்ட்ரிக்ட் நேம் வியூ ஆகணும்னு நினச்சிங்கன்னா அது நமக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை போயிட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவில் போயிட்டு இந்த கோம்போ பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு 2 கோம்போ பாக்ஸையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே லிஸ்ட் ரோ வந்து இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து நான் 20 கொடுத்துக்கிறேன். 20 கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது எப்படி உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள்,
கேரளா சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இப்படி வியூ ஆகும். முன்னாடி வந்து நமக்கு இதில் ஒரு ஸ்க்ரோல் பார் இருக்கும், அதை வச்சு நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணுவோம். இப்போ வந்து நமக்கு அந்த வயநாடு ஃபுல்லாகவே நமக்கு இந்த லிஸ்ட் டவுனில் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ 20 நேம்ஸும் வந்து அட் ஏ டைம் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஸோ உங்களுக்கு கிளியராக இது அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துடும் நினைக்கிறேன். ட்ராப் டவுனில் ஸோ நீங்கள் அங்கே 8 லிஸ்ட் ரோ வந்து 8 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 8 நம்ம காமிக்கும். மீதி வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குற மாதிரி வரும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து அங்கே போய் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டைனமிக் ட்ராப் டவுன் எப்படி ஆக்ட் ஆகுது, அதேமாதிரி டைனமிக்காக வந்து பின்கோடு எப்படி டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து பிக் பண்ணிட்டு வருதுங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக வந்துருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.